இது என்னடா இந்த டெஸ்ட் வந்ததும் தெரியல போனதும் தெரியல, அப்படி எந்த டெஸ்ட் நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அகமதாபாத் இந்தியாவில் நடக்குது. இந்த டெஸ்ட் ஆனது வந்ததும் தெரியல போனதும் தெரியல. அதாவது டே 2 ஸ்டெம்ஸ் முடியும் போது இந்தியா 448 ரன் அடிச்சிருந்தாங்க, 5 விக்கெட் இழப்புக்கு. இதுல 3 செஞ்சுரி அன்னைக்கு கிடைச்சது. இந்தியா லீட் பை 286 ரன்னு. ஆனா இந்த ரன்னை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க டே 3ல அப்படிங்கிற மாதிரிதான் நான் நினைச்சேன், நாம எல்லாருமே நினைச்சோம். ஏன்னா 286ங்கிறது ஒரு 386 ஆக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா திடீர்னு டிக்ளேர் பண்ணிட்டு டே 3 நாங்க பவுலிங் போட போறோம் அப்படின்னு சுப்மன் கில் டிசைட் பண்ணிட்டாங்க. இது என்னடா புதுசா இருக்கு, சுப்மன் கில்லோட நோக்கம் என்ன? அதாவது பெரிய பெரிய லெஜெண்டரி கேப்டன் வாழ்ந்த இடம் டெஸ்ட்ல இந்தியன் டீம் பொறுத்த மட்டும். பட் சுப்மன் கில் புதுசா ஒரு உத்தியை கண்டுபிடிச்சு வர்றாப்புல. அது வெஸ்ட் இண்டீஸா இருந்தாலும் சரி, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து பெரிய டீமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே பாதை தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம புதுசா யோசிக்கிறாப்புல. அப்படி யோசனை பண்ணி தான் டே 3ல பவுலிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆரம்பிச்ச உடனே இது பவுலிங் ட்ராக்னு கண்டுபிடிச்சாரு நம்ம ஜடேஜா. அதாவது முகமது சிராஜும் இப்பதான் ஒரு விக்கெட் எடுத்தாரு. அது நிதிஷ்குமார் ரெட்டி வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணாரு, அருமையான ஒரு கேட்ச். அதாவது ஜடேஜா பேட்டிங் பிடிக்கும் போது ஜமைக்கன் வரிக்கன் அவர் வீசின பால் எப்படி டேன் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு செம்மையா திரும்பிச்சு. அதே மாதிரிதான் இன்னைக்கு ரவீந்திர ஜடேஜாக்கு திரும்பவும் சொல்லி கொடுத்தாங்க. தொடர்ந்து 2 விக்கெட்டை போட்டாப்ல. ஆல்ரெடி வெஸ்ட் இண்டீஸ் 3 விக்கெட் இழந்துட்டாங்க. இதுக்கு மேல இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? அதாவது வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல பாத்தீங்கன்னா மூத்த பிளேயர், அதாவது சீனியர் பிளேயர்னு பார்த்தோம்னா நம்ம ரோஸ்டன் சேஸ் அண்ட் சாய் ஹோப், இவங்க 2 பேர் தான் டீமை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஸ்டார்டிங்லயே 3 விக்கெட் விட்டாங்க. சிராஜ் 1 விக்கெட்டு, ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட்டு. அப்படி இருக்கச்ச பார்த்தா நான் மட்டும் என்னப்பா நான் கம்மனம் இருப்பேனா அப்படின்னு சொல்லி குல்தீப் யாதவ் அவர் கடமைக்கு 1 விக்கெட்டு. என்னடா டி என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. விக்கெட்டு மேல விக்கெட்டு லூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க நம்ம வெஸ்ட் இண்டீஸ் டீம். அதாவது அவங்க டெஸ்டே ஆட வேண்டாம், டெஸ்ட்ல கடைசி வரைக்கும் நிக்கிற மாதிரி ஒரு பிளேயரே கிடையாது. சாய் ஹோப் தான் நிப்பாரா, அவரும் சரியா ஆடுறது இல்லை. அப்படி பாக்குறப்போ எல்லாரும் அந்த அகமதாபாத் ஸ்டேடியத்துல விக்கெட்டு வலம் வந்த வண்ணம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. கையில பால் எடுத்தாலே விக்கெட்டு தான். எந்த பவுலர் கொண்டு வீசினாலும் விக்கெட்டு மழை பொழியுது அந்த அகமதாபாத் ஸ்டேடியத்துல டே 3ல. வெஸ்ட் இண்டீஸுக்கு இவங்க பால் தான் வீசுறாங்கல்ல, இல்ல மேஜிக் பண்றாங்களா இந்த ஸ்டேடியத்துல அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங் ட்ராக்கா மாறிடுச்சு அந்த பிச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது டே 3 லஞ்ச் பிரேக் முடியும் போது வெஸ்ட் இண்டீஸ் பாத்தீங்கன்னா 27 ஓவருக்கு 66 ரன் மட்டும்தான் அடிச்சு 5 விக்கெட் இழந்துட்டாங்க. அதுல அலெக்ஸ் ஆத்தன்ஸ் 27 ரன் அடிச்சு 50 பாலுக்கு, கேம்பல் 32 பால் 14 ரன் தான் அடிச்சிருந்தாப்ல. விக்கெட்டுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட்டை போட்டிருந்தாப்ல, குல்தீப் யாதவ் 1 விக்கெட் போட்டிருக்காப்ல. அதுதான் கம்பேக்குங்கிறது. அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் முடிஞ்சு வந்தோடனே வாஷிங்டன் சுந்தர ஸ்ட்ரெயிட்டாவே உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே உள்ள கொண்டு வந்த கையோடைய தலைவனுக்கு காட்டன் போல்ட் கேட்ச். என்னடா இது, இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது அலெக்ஸ் ஆன்ஸ்டன்ஸ் நல்லா ஆடிட்டு இருந்த ஒரு பிளேயரு, அவரை தூக்கிட்டாங்கன்னு மீன்ஸ்னா அவுட் ஆக்கி பெரியும் திரும்ப வச்சுட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா வாஷிங்டன் சுந்தர் ஒரு 3 விக்கெட்டை போட்டுருவாப்ல போல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் மிஸ் ஒரு 2 விக்கெட்டோட முடிச்சிட்டாப்ல வாஷிங்டன் சுந்தர். அதாவது அந்த சும்மாவே பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் இங்கிலாந்துல போய் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன டீமை கூப்பிட்டு வச்சு செய்யணும் செஞ்ச மாதிரிதான் இந்த மேட்ச் இருக்குது. அது இந்த மேட்ச் வந்ததும் தெரியல போனதும் தெரியல, அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குது. என்னடா இது, வாஷிங்டன் சுந்தர் வந்த வழியுமே 2 விக்கெட்டை போடுறாப்ல, அதான் அடுத்த அசுவின்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஜடேஜா 4 ஓட்டாரு, குல்தீப் 2 ஓட்டாச்சு, வாஷிங்டன் சுந்தர் 2 ஓட்டாச்சு.
நம்ம சிராஜ் பும்ராவுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. 5 ஓவர் வீசியாச்சு, அதில் 2 ஓவர் மெயின்டைன் பண்ணாரு, விக்கெட் எதுவும் இல்லை. ரெஸ்ட்டை போடுங்க, அவன் வந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி சுப்மன் கில் ரெஸ்ட் கொடுத்துறாரு. முகமது சிராஜ் உள்ள வந்த பிறகு உள்ள ஆல்ரெடி ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறாப்ல, மறுபடியும் ஒரு 2 விக்கெட் போட்டு ஒரே ஓவரில் 2 விக்கெட் போட்டதுனால வேற லெவல் சம்பவம் இங்கே நடந்துருச்சு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வின் பை என் இன்னிங்ஸ் அண்ட் 140 ரன்ஸ். அதாவது இன்னிங்ஸ் தோல்வி வெஸ்ட் இண்டீஸ்க்கு மரண தோல்வின்னு சொல்லலாம். ஒரு டீம் அடிச்ச ரன்னை விட 2 இன்னிங்ஸ் சேர்த்து அடிக்காததான் இன்னிங்ஸ் தோல்வி. அதே மாதிரி தாங்க ஒரு டீம் அடிச்ச ரன்னை 2 இன்னிங்ஸும் சேர்ந்து அடிக்காத ஒரு டீம்னா அது வெஸ்ட் இண்டீஸ் இன்னைக்கு பொறுத்த மட்டும். மாடர்ன் டே கிரிக்கெட்ல டெஸ்டோட ரொம்ப 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 ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு டீம், பெரிய பெரிய ஜாம்பவான் வாழ்ந்த டீம்ல இப்படி நடக்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. ரொம்ப ரொம்ப பூர்ணாக்க இருக்கு. அந்த அணியின் கேப்டன் ரோஸ்டன் சேஸ் செமையா வருத்தப்படுவாரு. ஃபைனலி வந்து 146க்கு வெஸ்ட் இண்டீஸ் ஆல் அவுட் ஆகி இந்தியா வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த மட்டும் மேன் ஆஃப் தி மேட்ச் அப்படின்னு ஒருத்தர் இருக்கணுமா இல்லையா? அந்த மேன் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்குறான்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா. ஆல்ரவுண்டர் மீன்ஸ்னா அதாவது பேட்டிங்லும் சரி பவுலிங்கும் சரி அற்புதமான ஒரு கம்பேக் கொடுத்துருப்பாங்க, அற்புதமான எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி போட்டாரு பேட்டிங்ல, அதே மாதிரி பவுலிங்ல ஒரு 4 விக்கெட் போட்டாப்ல, ஜஸ்ட் மிஸ் 5 விக்கெட். அதுக்குள்ள சிராஜ் மேட்சை முடிச்சு விட்டாப்ல. அந்த மாதிரி தான் ரவீந்திர ஜடேஜா 4 விக்கெட் பிளஸ் செஞ்சுரி அடிச்சதுனால மேன் ஆஃப் தி மேட்ச், பிளேயர் ஆஃப் தி மேட்ச் என்ன வேணா சொல்ல, தட்டி படிச்சுட்டு போற. இந்தியாவோட இந்த அசுத்திரமான ஃபார்மை நீங்க எப்படி பாக்குறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.